ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரூர்ஸ் கிச்சன் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் தாங்க. தலன்னு அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷான கறி, ஆட்டுக்கறி கூட கொழுப்பையும் சேர்த்தி சூப்பராக கொழுப்பு கறி குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை சூடு பண்ணிக்கலாம். அப்புறம் தான் எண்ணெய் ஆட் பண்ணணும். இல்லை நம்ம அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ கறி ஈவன் 250 கிராம்ஸ், 300 கிராம்ஸ், 1/2 kg, 1 கிலோ எவ்வளோ எடுத்தாலும் இந்த ஸ்டைலில் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் கொழுப்பு கறி குழம்பு. இப்போ குக்கர் சூடாயிடுச்சு. இதில் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கறி குழம்புலாம் செய்யும் போது யூஸ்வலை விட ஒரு 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் எண்ணெய் அதிகமாக சேர்த்திக்கோங்க. இதில் நான் கொழுப்பு போட போகிறதுங்கிறனால ரொம்ப அதிகமாக சேர்க்கல. எப்பயோட 1 ஸ்பூன் சேர்த்தான மாதிரி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இது கூட 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 12 to 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் வேணும் அப்படின்னா ஒரு 30 சின்ன வெங்காயத்துக்கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் 3 எடுத்தனால சின்ன வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வணங்கிடட்டும். வணங்கினதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். சென்டராக கட் பண்ண பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட்டு குழம்புங்கிறப்ப கண்டிப்பாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துன மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் குழம்பு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம் பண்ணி மீடியம் பண்ணி எப்பப்போ சிம் பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எடுத்தோன்னே ஃபுல்லாக வச்சாலும் அடி பிடிச்சிடும். ரொம்ப சிம்மில் இருந்தாலும் குழம்பு சீக்கிரம் ஆகாது. இது கூட 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா வணங்கிடட்டும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் கொழுப்பு குழம்பு ரொம்ப பிடிக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிக்கோங்க. இது கூடவே கல்லுப்பு, தூளுப்பு ஆட் பண்ணாதீங்க. கல் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கறிக்கும் சேர்த்துன மாதிரியே ஆட் பண்ணிட்டேன். நல்லா இந்த மாதிரி வணங்கி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சிருக்கும். அந்த டைமில் நான் வீட்டிலே அரைச்ச கறி மசாலா தூள் இதில் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா சக்தி மட்டன் மசாலா 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், சக்தி சில்லி பவுடர் தான் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் குழம்பே. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. நல்லா வணங்கிட்டு தெரியும் ஸ்மெல்லிலே. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போது கறியும் கொழுப்பும் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வாஷ் பண்ணி அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் அந்த கறியிலையும் கொழுப்புலையும் இறங்கட்டும். அனல் பறக்க இருக்கனால ஆவி நல்லா அந்த கேமராலே அடிச்சிருக்கு. அதனால் அப்படி இருக்குது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைமில் தேவையான அளவுக்கு தண்ணி, குழம்புக்கு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுட்டு உப்போ காரமோ உங்களுக்கு குறைவாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த டைமில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் செய்கிறப்ப ஒரு துளி காரம் சேர்த்துனாப்புல இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கரை மூடியாச்சு.
நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். உங்களோட மட்டனை பொறுத்து, மட்டன் ரொம்ப கடினமான மட்டனாக இருக்குது, எவ்வளோ பண்ணாலும் வேகலைன்னா கண்டிப்பாக அது ஒரு 8, 9 விசிலாவது விட்டு தான் ஆகணும். நான் 7 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், விசில் விட்டு எடுத்துட்டேன். தலைன்னு நம்மளோட கொழுப்பு அப்படியே மேலே சூப்பராக இருக்குது. கறியும் செம்மையாக வெந்திருந்துச்சு. பாருங்கள், அந்த கொழுப்பு நிறைய போட்டனால எண்ணெய் எவ்வளோ 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன், அதுக்கே இவ்வளோ எண்ணெய் மிதந்து வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே கொதிக்கட்டும் இப்போ ஒரு 5 நிமிஷம். இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 மூடி தேங்காவை துருவி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட முக்கியமாக 4 முந்திரி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேங்காய் மட்டும் அரைச்சிக்கலாம். பட் முந்திரி போட்டிங்கன்னா அடிஷ்னலாக சூப்பர் டேஸ்ட் வரும். ஸோ 4 முந்திரி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா இப்போ அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கலாம். நம்மளோட குழம்பு பார்த்திங்கன்னா கொதிச்சிட்ருக்கு. இது கூட இப்போ தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சோம் பார்த்திங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. சூப்பரான கொழுப்பு கறி குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.